கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வரவேற்கிறேன். புதிய நாள், புதிய காரியம் ஆண்டு செய்ய போகிறார். அதிகாலை தோறும் அவர் புதிய காரியத்தை செய்வார். ஒவ்வொரு நாளும் அவர் புதிய காரியத்தை செய்வார். இன்றைக்கு புதிய காரியம் நடக்கப் போகுது. வார்த்தை உங்களுக்கு வரப்போகுது. ஜீவ வார்த்தை வரப்போகிறது. அந்த வார்த்தையின்படி ஆண்டு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். முதலாவது, பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் குடும்பத்திலே தேவன் சமாதானத்தை கொடுப்பார். தேவைகளை சந்திப்பார். பிரிவினைகளை மாற்றுவார். அதிசயங்களை பார்க்க போகிறீர்கள். இன்றைய ஜீவார்த்தின் வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 16வது வசனம். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி. நீ எழும்பி காரியத்தை நடப்பி. தாவீது சொல்றாரு சால்மோனை பார்த்து, எருசலேம் ஆலயம் கட்டுவதற்கு, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பொன்னுக்கும் குறைவில்லை, வெள்ளிக்கும் குறைவில்லை, வெண்கலத்துக்கும் குறைவில்லை, இரும்புக்கும் குறைவே இல்லை, அதுக்கு கணக்கே இல்லை. ஆனால் நீ எழும்பி காரியத்தை நடப்பி. நீ எழும்பி உன் வேலையை செய். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார்னு சொல்கிறாரு. இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு. எழும்பி காரியத்தை நடப்பி. இதை ஜீவார்த்த தலைப்பாக தான். நீ எழும்பி காரியத்தை நடப்பி. நீங்கள் இனி சும்மா அப்படி உட்கார்ந்துருக்காதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். எல்லாவற்றையும் பார்த்துக்கணும். நீங்கள் தான் எழும்பணும். நீங்கள் எழும்பி காரியத்தை செய்ய ஆரம்பிக்கணும். நீங்கள் எழும்பாமல், அதாவது நீங்கள் தூங்கி கொண்டிருந்தால் எப்படி காரியம் நடக்கும்? நீங்கள் செயல்பட்டால் தான், நீங்கள் எழும்பி காரியத்தை செய்ய ஆரம்பித்தாதான் ஆண்டவர் கூட இருப்பார். தாவீது கோலியாத்தை அவன் எழும்பி அடிக்க போகிறான். அவன் போய் ஒரு கல்லை எடுத்து வீசுகிறான். அந்த கல் தான் அவன் நெற்றியில் பட்டு கீழே விழுந்து, அந்த கல் தான் அவனை விழ வச்சது. ஆனால் அதில் என்ன, தாவீது எழும்பி நடந்து போகலைன்னா, எழும்பி காரியத்தை நடப்பிக்கலன்னா எப்படி காரியம் முடிஞ்சிருக்கும்? சில என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அப்படியே படுத்து கிடந்தாலே போதும், நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது, எல்லாம் நடக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி நினைக்காதீங்க. நம்ம எழும்பணும். நம்ம காரியத்தை நடப்பிக்கணும். அப்புறம் அந்த காரியம் கைகூடி வரும். சில வேளையில் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் இருக்கலாம். நீங்கள் எழும்பி காரியத்தை செய்ய முடியாதபடி, ஒரு இடத்துக்கு போக முடியாதபடி, ஒரு ஆளை சந்திக்க முடியாதபடி பிசாசு தடையை வச்சிருந்தா, இன்றைக்கு அந்த தடையை உடைப்பார். அது சத்துருடைய ஒரு தடை. உங்கள் மனதில் அவன் கிரியை செய்கிறான். நாளைக்கு போகலாம், அடுத்த நாள் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். நாட்கள் கடந்து போகுது, காரியங்கள் ஆகலை. அந்த கிரியெல்லாம் கர்த்தர் இப்போ அழிக்க போகிறார். அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் எழும்பி காரியத்தை நடப்பிக்க போகிறீங்க. எழும்பி காரியத்தை நடப்பிக்க போகிறீங்க. அதனால் என்ன நடக்க போகுது? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. மற்றவங்க மத்தியில் உயர போகிறீங்க. அநேகருக்கு நன்மை செய்ய போகிறீங்க. நம்புறீங்களா? விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, எழும்பி காரியத்தை நடப்பி. யாரெல்லாம் படுத்து கிடக்கிறாங்களோ, யாரெல்லாம் சோர்ந்து கிடக்கிறாங்களோ, இனி எதுவும் ஆகாது, எதையும் இனி செய்ய முடியாதுன்னு நிற்கிறாங்களோ, அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று செபிக்கிறேன். தடை மாறணும், போராட்டங்கள் விலகணும், சத்துருடைய ஆதிக்கங்கள் நிர்மூலமாகி போகணும். உடைய பிள்ளைகள் எழும்பட்டும், காரியங்களை நடப்பிக்கட்டும். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, வியாபாரம், தொழில், ஊழிய பாதை, படிப்பு, என்னென்ன காரியம் இருக்குதோ எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகள் எழும்பி செய்ய ஆரம்பிக்கட்டும். நீர் அப்படி செய்து விட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். அற்புதம் செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனே, வியாதியஸ்தரை தொடுங்க, சுகமாக்குவீராக. பிசாசின் பிடியில் இருக்கிற மக்கள் விடுதலையாக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். அற்புதத்தை செய்வீராக. குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும். வேலைகளுக்கு வேலையை நீர் கொடுப்பீராக. தொழில் தொடங்குவதற்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான வாசலை கத்து திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீர், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.